வணக்கம் தமிழ். வணக்கம். தாவேகா விஜய் வந்து பிஜேபி கூட கூட்டணி சேரணும், என்டியோட கூட்டணி சேர போறாரு அப்படிங்கிற மாதிரியான யூகங்கள் அடிப்படையில் பல மீடியாக்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இல்ல அதான் என்னன்னாக்கா, ஒரு செய்தி ஒண்ணு வெளியானதுக்கு அப்புறம் தான் இது அதிகமா பேசப்படுது ஊடகத்துல. என்னன்னாக்கா, புசியானந்த் இருக்காரு இல்லையா, அவங்க கட்சியினுடைய பொதுச்செயலாளர், அவர் வந்துட்டு ஒரு மீட்டிங் நடத்தினதாகவும், அதுவும் ஆன்லைன்ல அந்த மீட்டிங் வந்துட்டு நடத்தப்பட்டதா, மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த மீட்டிங், அதுல வந்துட்டு நம்ம என்டிஏ கூட கூட்டணிக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை முன் வச்சு அதற்கு 98 பேர் ஆதரவு தெரிவிச்சதா சொல்லப்பட்ட ஒரு செய்தி வந்து வெளியாகுச்சு. அது எப்படியும் செய்தியாளர்கள் எப்படியாவது எடுத்துருவாங்க. என்னன்னா, ஒரு 120 பேர் பங்கேற்கிறாங்க அப்படின்னாக்கா, நிச்சயமா அதுல ஏதாவது ஒருத்தவங்க 2 பேருக்கு வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய செய்தியாளர் வந்து ஃப்ரெண்டா இருப்பாங்க, அவங்க ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பாங்க, அது அப்படியே கசிய விடப்பட்டு அது மெல்ல வந்துட்டு பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கு அப்படிங்கிறதான் பாக்குறோம். ஆனா பேச்சுவார்த்தை நடக்குதா நடக்கலையாங்கிறதா நமக்கு தெரியல. எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேட்கும்பொழுது அப்படிலாம் ஒண்ணு நடக்கலன்னு அவரும் சொல்லிட்டாரு. சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருனாக்கா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, கூட்டம்னா கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்படி ஒரு விஷயம் வந்து அவங்க இன்டர்னல் மீட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க, பேசுறாங்க ஊடகத்துல. அப்படிங்கும் போது அதையும் நம்ம ஒருத்தரிச்சுட்டு கடந்து போக முடியல. ஆனா அதற்கான வாய்ப்பும் சூழலும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கதா பாக்குறேன். இப்ப நீங்க சப்போஸ் ஏடிஎம்கே கூட்டில அவங்க வராங்க அப்படின்னாக்கா, இன்சர்ஷன் இருக்கு அப்படின்னாக்கா, ஆல்ரெடி வந்துட்டு பாமக, அமமுக, பாஜக இவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 25, ஒரு 20, ஒரு 45, இது ஒரு 10 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 55க்கு மேல ஒரு 60 தொகுதி கிட்ட வந்துட்டு அந்த 3 கட்சிகளுக்கே போயிடும் அப்படிங்கிறது. 3 கட்சிகளுக்கு போயிடும். அப்புறம் இதர இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள், சின்ன கட்சிகளுக்கு 2 அப்படி இப்படி கொடுத்தாங்கன்னா கூட அது கூட நிறைய பேர் ரெட்டலையில போட்டி போடுவாங்க, அது கூட பிரச்சனை கிடையாது. இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் ரெட்டல்ல போட்டி போட சொல்ல போறதா சொல்றாங்க. ஆக ஒரு 60 சீட் ஏற்கனவே போயிடுச்சு. இப்ப அதிமுகவுக்கு 170 தொகுதியில் நிற்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. 170 இருந்து 174 நிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. மேக்ஸிமம் 170. அப்ப விஜய் வராருனாக்கா எந்த அளவுக்கு அதிமுகவோட சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும்? எவ்வளவு தொகுதியில என்டிஏக்குள்ள வந்துட்டாரா? இல்ல வந்தாருன்னா சொல்றேன், வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லி இல்லன்ற மாதிரி எனக்கு புரிதல். ஆனா டெல்லியில விஜய் லாக் பண்ணிட்டாங்க. என்ன லாக் பண்ணாலும் சப்போஸ் சொல்றேன், அதற்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னாக்கா, எல்லாரும் விட்டு கொடுத்து விஜய்க்கு ஒரு 40 தொகுதி வந்துட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நீங்க பாஜக விஜய் அக்செப்ட் பண்ணிப்பாரா? அதான் நீங்க விஜய் அக்செப்ட் பண்ணிப்பாருன்னா அவர் தனிநபருக்கு சம்பந்தப்பட்டதுன்னு, அவருக்கு ஒருவேளை என்டிஏ கூட போகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் எனக்கு வந்து திமுக வீழ்த்துறது தான் நோக்கம், திமுக இந்த ஆட்சி, அதாவது இந்த ஆட்சி அதிகாரத்தை விட்டு அகற்றணும், திமுக வேணவே வேணாங்கிறது பிரைமரி நோக்கமா இருந்தா போவாரு. இல்ல என்னுடைய வளர்ச்சி முக்கியம், நான் அரசியல வந்துட்டு நெடுங்காலம் பயணிக்கணும், நான் ஒரு தனித்த போர்ஸா இயங்கணும் அப்படின்னு நினைச்சாருனாக்கா போக மாட்டாரு. அது அவருடைய விருப்பம் சார்ந்தது, அவருடைய வலிமை சார்ந்தது, மன வலிமை சார்ந்தது. ஒரு அரசியல் களம்னாக்கா பல்வேறு அழுத்தங்கள் வரதான் செய்யும், போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். இங்க மாநில கட்சியா இருக்கக்கூடிய திமுக வந்து அழுத்தம் கொடுக்கும், மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக வந்து அழுத்தம் கொடுக்கும். அப்ப எல்லா பக்கமும் வந்து அழுத்தங்கள் வரதான் செய்யுது. எல்லாம் தாண்டி ஒரு தலைவர் எப்படி சஸ்டெயின் பண்றாரு அப்படிங்கறத பொறுத்து தான் அவருடைய ஆளுமைங்கிறது வெளிப்படும். இந்த இடத்துல தாவேகா பிஜேபியோட கூட்டணி சேரலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்டிஏ கூட்டணியில பிஜேபி கூட்டணியில விஜய் தாவேகா சேர்ந்தால் என்ன பிளஸ்? எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க சப்போஸ் இந்த கூட்டணியில சேர்ந்தாலுமே வந்துட்டு அவர் வந்துட்டு பிஜேபி கூட்டணியில போய் சேர மாட்டாரு. டீலிங்கே பிஜேபி பேசுதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் ஆல்ரெடி என்ன சொல்லி வந்துட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னாக்கா, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, திமுக எங்களுடைய அரசியல் எதிரி அப்படிங்கிறத பிரகடனப்படுத்திட்டு தான் அரசியல் களத்துக்கே வந்திருக்காரு. அதற்கான பொருள் என்னன்னாக்கா, நாங்க எந்த காலத்திலையும் இந்த 2 கட்சிகளோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு முகாந்திரமும் இல்லை. ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்படி சொன்ன ஆட்கள்லாம் பல பேர் வந்துட்டு காணாம போய் கரைஞ்சு போயிருக்காங்கிறதா யதார்த்தமான உண்மை. நீங்க மதிமுக தொடங்கப்பட்டதே திமுக எதிராக. இப்படி காங்கிரஸ் வந்துட்டு ஆட்சியில் இருக்கும்போது தான் திமுக தொடங்கப்படுது காங்கிரஸ் வீழ்த்துறதுக்காக. ஆனா இன்னைக்கு எல்லாம் குழஞ்சி ஒரே கூட்டையில ஊர்ன மாட்டையா. இப்போ தமிழ்நாட்டில் 2 கட்சி மட்டும் தான் சேரல, 2 கட்சி தான் சேரல. எந்த 2 கட்சினாக்கா, திமுகவும் அதிமுகவும். அதே போல இந்தியாவில் 2 கட்சி தான் சேரல, பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஒரு காலத்திலயும் பாஜக கூட்டணி போக மாட்டாங்க. அதே போல காங்கிரஸ் ஒரு போதும் பாஜக கூட்டணி. மற்றபடி மற்ற எல்லா கட்சியும் எல்லா கூட்டணியும் விழுந்து புரளுவாங்கிறத யதார்த்தமான உண்மை. இப்ப இந்த சூழல்ல நம்ம அறிவிச்சின்னு ஒரு தேர்தல் கூட சந்திக்கல அப்படின்னும் பொழுது கொள்கை எழுதி முழக்கமிட்டு உடனே போய் சேர முடியாது. சப்போஸ் விஜய் சேர்ந்தாலும் எப்படி போய் சேருவாருனாக்கா, இப்படிதான் சேருவாரு. நான் அதிமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்கிறேன், பாஜகவுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் வந்துட்டு எனக்கு பிரைமரியான ஒரு நோக்கம் இருக்கு, திமுக எப்படியாவது வீழ்த்தணும், திமுக ஆட்சி இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால அதிமுக கூட கூட்டணி வைக்கிறேன், எனக்கு பாஜகவுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது கடந்த நடந்திருக்கு. கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கும். இப்ப எப்படி எடப்பாடி அவர்களே என்ன சொல்றாரு, என்டிஏ என் கூட கூட்டணியா டிராவல் பண்றாங்க, அதிமுக கூட்டணியில இப்ப பாமக இருக்கு. ஆனா என்டிஏ கூட்டணியில சில கட்சிகள் இருக்குது, சின்ன கட்சிகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி சொல்லி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதான். தாவேகா பிஜேபி கூட்டணியில சேர்ந்தா
விஜய்க்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ்? பிளஸ் என்னன்னாக்கா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பிளஸ் இந்த குறைந்த கால அங்கீகாரம் கிடைச்சிரும், ஒரு பெரிய அங்கீகாரமே கிடைச்சிரும். உதாரணத்துக்கு இப்ப சப்போஸ் தாவேகா ஒரு 40 சீட்டு இல்ல ஒரு 50 சீட்டை வந்துட்டு வாங்கி போட்டி போடுறாங்க, அதிமுக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிச்சு, வெற்றி தான் பிரதானம் அப்படிங்கிறதுக்காக உதாரணத்துக்கு ஒரு 135 தொகுதி தான் அதிமுக நிக்குது அப்படின்னாக்கா இவங்க ஒரு 45 தொகுதி நிக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு எப்படி இவர் எதிர்கட்சி தலைவர் ஆனாரோ, யாரு விஜயகாந்த் எப்படி எதிர்கட்சி தலைவர் ஆனாரோ அப்படியே இவர் எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவார். அதுதான் வந்துட்டு நடக்க போகுது, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப என்னதான் இவங்க சொல்லுவாங்க, விஜய் வந்துட்டு என்டிஏவோட சேர்ந்தாலும் இன்னும் வந்துட்டு அது பாஜக மேல வந்துட்டு அந்த கன்சாலிடேஷன் ஓட்டு வந்துட்டு திமுக பக்கம் திரும்பும், அதெல்லாம் சும்மா ஒரு அம்பக்குங்க. உண்மையிலே விஜய் வந்துட்டு என்டிஏக்கு போய் சேர்ந்தா ஈஸி ஸ்வீப் என்டிஏக்கு, அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நான் இப்பயே கட்டி சொல்லுவேன், 210 தொகுதிக்கு மேல 220 தொகுதிக்கு மேல ஈஸியா கேக் வாக் என்டிஏ பொறுத்த வரைக்கும். ஆனா இது குறைந்த கால அங்கீகாரம் கிடைச்சிரும், ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம்னாலும் அதுவும் கிடைச்சிரும், அதான் பிரச்சனை, எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைச்சிடும், எல்லாமே கிடைச்சிரும். ஆனா அவருடைய நம்பகத்தன்மை குறைஞ்சு அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் எப்படியாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகும்ல. இப்ப இந்த 2 கட்சி எதுக்கு தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு, இப்ப இங்கேயே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு, பாஜக காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு, அதிமுக காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு அப்படின்னாக்கா அப்ப என்ன சொல்லி அடுத்து அரசியல் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல ஒண்ணு அவர் திறமசாலியா இருந்தாருன்னா அதை எடுத்துட்டு போக முடியும். எதிர்கட்சி அந்தஸ்து வந்ததுக்கு அப்புறம் எந்த கட்சியோட கூட்டணி வச்சு அவர் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றாரோ அந்த கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணறாரு, அதுக்கான வல்லமை இருக்கு, 5 ஆண்டுகள கிரவுண்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னாக்கா அவர் தைரியமா அடுத்து நகர்ந்து போகலாம். பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. பிளஸ் மைனஸ்ங்கிறது அவர் எப்படி அந்த கட்சி ஹேண்டில் என்டிஏல என்ன மைனஸ் அதான் சொல்றேனே, ஒரு நம்பகத்தன்மை போயிடும். இவர் வந்து தனித்த போர்ஸா வந்தாரு, உடனே வந்து காம்ப்ரமைஸ் உட்பட்டாரு, அதிமுக கூட்டணி வச்சாரு, அப்ப திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நான் வரேன், அப்ப இந்த புதிய சக்தியை நான் உருவெடுத்து வரேன், அவங்களோட ஊழல் சக்தின்னு சொல்லிட்டேன், இவங்கள வந்து தீய சக்தின்னு சொல்லிட்டேன், ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் சேரும் பொழுது இப்ப இருக்கிற அந்த கிரேஸே வந்து என்டிஏ கூட சேரும்போது கொஞ்சம் குறையதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு விஜய் அவர்கள் வந்து தனித்து நிற்கிறாருனாக்கா ஒரு 5% ஓட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்டிஏக்கு போகும்போது அது 10% குறையலாம், அந்த ஓட் டிரான்ஸ்பர்ங்கிறது 10% இல்ல 12% குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாற்றத்துக்கான வாக்குகள் இருக்குல்ல அது வந்து அடிபட்டு போயிடும். இதுல விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் என்னன்னாக்கா அந்த ரசிகர் கூட்டம் தான். அந்த ரசிகர் கூட்டம் என்ன செஞ்சாலும் ஓட்டு போடும் அவருக்கு. இப்ப நீங்க விஜய் வந்து பாஜக கொள்கை எதுன்னா அவன் பாஜக கொள்கை எதுன்னு நிப்பான், பாஜக கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு பேச்சு வந்த உடனே என்ன ரைட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பாஜகவோட திமுக வந்துட்டு ஆபத்தானது, அதனால பாஜக கூட கூட்டணி வைக்க தப்பு இல்ல அப்படின்னா ஒரு 1% அப்படி நினைக்கலாம். எல்லா பர்சன்டேஜும் எல்லா ரசிகர்களும் அப்படி அந்த மென்டாலிட்டி தான் அவங்க இருக்கா. நீங்க விஜய பிரதானப்படுத்தி நீங்க விஜய் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதனாலதான் நான் சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மாற்றுன்னு வரக்கூடிய இப்ப சில இந்த ஏதாவது எனக்கு ரொம்ப அயற்சி ஆகி போச்சுங்க திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன செஞ்சாலும் முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, அவனை நீங்க மாத்தவே முடியாது, ரசிகர்களை மாத்த முடியாது. ஆமா, பொதுமக்களுடைய மனநிலை அதான் சொன்னேன், அந்த பர்சன்டேஜ் குறையும் சொன்னேன் நான். பொதுமக்கள்ல ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு அந்த பர்சன்டேஜ் இருப்பாங்க, அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தவிர இந்த ஒரு 10% கூட்டம் இருக்குது, அது என்ன விஜய் பண்ணாலும் ஓட்டு போடும். அது சங்கீதா பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவன் முட்டு கொடுக்க தயாரா இருக்கான், எல்லாத்துக்கும் அவன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி நிக்கிறதுக்கு தயாரா இருக்கான். ஆக இப்படிதான் வந்துட்டு களம் இருக்குது. ஆக இந்த இடத்துல சிறுபான்மையோட ஓட்டை வந்து விஜய் டார்கெட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. டிஎம்கே கன்சாலிடேட் ஆயிடும். இப்ப நீங்க வந்துட்டு அவர் தனித்து நின்னாருனாக்கா அந்த சிறுபான்மை ஓட்டுல வந்து ஒரு ஸ்பிளிட் இருக்கும். நீங்க டிஎம்கேக்கு போக வேண்டிய ஓட்டுல ஒரு பெரிய ஸ்பிளிட் இருந்து எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஒரு 70% கன்சாலிடேட் ஆயிருந்தது, ஒரு 80% கன்சாலிடேட் ஆயிருந்தது சிறுபான்மை ஓட்டு அப்படின்னாக்கா இப்ப விஜய் வந்ததால அது வந்து ஒரு 40-40 அவங்க 2 பேருக்கு மத்தியில பிரிஞ்சிருக்கு, இல்ல 50-30 பிரிஞ்சிருக்கு அப்படின்னு இருந்துச்சு இல்லையா. அது வந்துட்டு கன்சாலிடேட் ஆகி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருப்பி திமுக கன்சாலிடேட் ஆகிறதுக்கான திருப்பி அதிமுக கூட சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை எல்லாம் மீறியும் கூட அந்த விஜயனுடைய அந்த 10% ஓட்டுங்கிறது என்டிஏக்கு சாதகமா இருக்கும். ஆனா அது விஜய்க்கு எந்த அளவுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல கை கொடுக்குமா, அதுல வந்துட்டு அதிமுக அது பலம் தான். அதிமுக திருப்பி அதிகாரத்துக்கு வந்துருச்சுன்னா அதிமுக இன்னும் வலிமையாயிடும். எப்பயுமே ஒரு கட்சி அதிகாரத்துக்கு திருப்பி வந்துருச்சு அப்படின்னாக்கா அவங்க கிட்ட அந்த சிஸ்டம் வந்துருச்சு, அந்த கவர்மெண்ட் சிஸ்டம் கைக்கு வந்துருச்சுனாக்கா ஒட்டுமொத்த அதிகாரமும் அவங்க கைக்கு வந்துடும். அப்ப அதிமுக தன்னை எந்த அளவுக்கு வலுப்படுத்திக்க முடியுமோ அடுத்த 5 ஆண்டுகளை வலுப்படுத்திக்கலாம். அவங்க நினைக்கிறதா பண்ணலாம், கட்சியை வளர்த்தெடுக்கலாம், எப்படி வேணா பண்ணலாம், அவங்களுக்கு எந்த வித முட்டுக்கட்டையும் இருக்காது, அவங்க தான் அதிகாரம் படைத்தவங்க, அவங்க கிட்ட தான் போலீஸ் இருக்கு, அவங்க கிட்ட தான் எல்லாமே இருக்கு அப்படின்னும் பொழுது அதிமுக அதிகாரம் வர்றதுக்கு இப்ப அதிகாரத்துக்கு வந்துச்சுனாக்கா இவரையே டம்மி தான் பண்ணும். அது வேற ஒரு கட்டம் இருக்கு. விஜயவா ஆமா, எப்படி விஜயகாந்த் வந்துட்டு எதிர்கட்சி தலைவரானவனு அதிமுக எதிராக செயல்பட்டாரோ அது எந்த கட்சியாலும் அதான் செய்யும். இப்ப நீங்க திமுகவுமே காங்கிரஸ் வளர்றதை விரும்பாது, அதிமுக பாஜக வளர்றதை விரும்பாது, திமுக தன்னுடைய கூட்டணி இருக்க எந்த கட்சி வளர்றது விரும்பாது, அதிமுக தன்னுடைய கூட்டணியில் இருக்க எந்த கட்சி வளர்றது விரும்பாது.
எப்படியாவது அவங்கள டம்மி பண்ணிட்டு, ஏன்னா இவங்க 2 பேரும் தான் அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நடுநிலையில இருக்கக்கூடிய வாக்காளருடைய மனநிலை வந்து 2 கட்சிகளுமே வேணும்னு சொல்லி மாற்றாதான் விஜய் பாக்குறான். ஆனா விஜய் வந்து அங்க ஒரு புள்ளி இருக்கு. என்டிகேக்கு அது ரெட்டரேஜா போய் அமையலாம். நீங்க சொன்னீங்க தெரியுமா, அது திமுகவுக்கு தான் போவோம், திமுகவுக்கும் போகாம அதிமுகவுக்கும் போகாம என்டிகேக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாற்றம் சொல்லி வரவன் திமுக அதிமுக வேணாம் தானே வரான், திருப்பி என்டிஏ வலுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க என்டிஏ கூட போய் நாம் தமிழர் தன்னுடைய கோர் ஓட்ஸ் திருப்பி ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு சூழல் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப ஆனா நாம் தமிழர் ஓட்டு போறதுனால யாருக்கு எந்த பயன் இல்ல அப்படிங்கிற பயன் இல்லாம தான் 8% வரைக்கும் வந்துட்டாங்களே. அப்படி கிடையாது, நீங்க அப்படி புரிஞ்சுக்கூடாது. ஒரு கட்சி வளர்ந்துட்டே வருதுன்னா அது பயன் இல்ல, ஓட்டு போறதுக்கு வந்து யூஸ் இல்லைன்னா கூட அந்த மாற்றம் இருக்கிற புள்ளியில அவங்க வளர்ந்து வராங்க. ஆனா என்னன்னா இந்த குரோத் வந்துட்டு தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு 15% 12% தாண்டது கிடையாது வரலாற்றுல. விஜய் பேசும்போது சொல்லியிருந்தாரு, அழுத்தம் இருக்கான்னு கேட்டா எஸ் இருக்கு, ஆனா அதுக்கெல்லாம் நம்ம பயந்துருவோமா அப்படின்னு ஒரு கெத்தா பேசினார்ல. இப்ப ஒருவேளை என்டிஏ கூட கூட்டணி சேர்ந்தா விஜயோட கெத்து போயிடுச்சு, விஜய் பயந்துட்டாரு, விஜய் அடங்கிட்டாரு. அரசியல் எல்லாமே நடக்கும், எல்லாமே பேசுவாங்க. எனக்குமே இப்ப வரைக்கும் தெரியல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவர் அரசியல் அவங்க போடுற கணக்கு தான். நான் சொல்லிட்டேன், ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரு தனிநபருடைய மன வலிமையை பொறுத்தது, அவர் என்னவா அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதை முடிவு எடுக்கிறாருங்கிறத பொறுத்தது. இப்ப இதெல்லாம் நடக்குது, இந்த சூழலாம் நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு திமுக தோக்கடிக்கிறதா என்னுடைய நோக்கம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் போதாலும் செய்வாரு. எனக்கு அரசியலை தாண்டா கடைசி கட்ட நோக்கம், எனக்கு முதலமைச்சர் பதவியே வேணாண்டா, திமுக தோக்கடிச்சா போதுண்டா அப்படின்னாக்கா அது திமுகவுக்கு நட்டம் கிடையாது, இவருக்கு நட்டம் கிடையாது. ஏன்னா இவர் ஒன்னும் பெருசா, ஆனா கொள்கை தலைவர் தந்தை பெரியார வச்சிருக்காருல்ல, அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு எதிரான ஒண்ணும் கிடையாது. நீங்க அப்படி கொள்கை தலைவர் பெரியார வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக அப்ப கொள்கை வந்து தாவேக்காக்கு முக்கியம். அரசியல் தேர்தல் அரசியல் அதெல்லாம் சொன்னாங்க. நீங்க தேர்தல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு கொள்கைங்கிறது வர, கூட்டணிங்கிறது வரங்க. உதாரணத்துக்கு ராஜாஜி தான் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதே ராஜாஜி கூட அண்ணாதுரை கூட்டணி வச்சாரு. அப்ப அண்ணாதுரை வந்துட்டு பெரியாருடைய சீடை தான் தன் அடையாளப்படுத்திக்கிட்டாரு. திகாவில தான் திமுக உருவாச்சு. அப்ப அதற்கு நேரெதிராக இருந்த ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை வந்து ஊக்கப்படுத்தின ராஜாஜியோட கூட்டணி வச்சதுக்கான காரணம் என்ன? அதிகாரத்தை கைப்பற்றணும். ஒரு கட்சிக்கு நோக்கம்ங்கிறது வந்துட்டு அதிகாரத்தை கைப்பற்றுது. அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாகத்தான் தன்னுடைய கொள்கையில இருந்து ஏதாவது செயல்பாடுகளை செய்ய. விஜய் தன்னுடைய கொள்கையிலிருந்து சமரசம் செய்து கொள்வார். தாராளமா பண்ணுவாங்க, எந்த தலைவர்களுமே பண்ணுவாங்க. நீங்க இதே திமுக தானே பாஜக கூட்டணி வச்சது. எந்த கட்சி பாஜக கூட்டணி வைக்கல தமிழ்நாட்டுல? விசிகா சனாதனத்தினால நாங்க எதிர்க்கிறோம்ன்றாங்க. விசிகா கூட்டணியில இருந்துச்சா? பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க இயல்பாவே இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க, அவங்க கூட்டணியில இருந்திருக்காங்களா? எந்த கட்சி பாஜக கூட்டணி வைக்கல? காங்கிரஸ் தவிர்த்து தமிழ்நாட்டுல அதை சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தவிர்த்து தமிழ்நாட்டுல கூட்டணி வைக்காத கட்சியே பாஜக கூட கிடையாது. ஆனா விஜய் மீதான ஒரு பிம்பம் மாறிடுமா என்டிஏ கூட்டணியில விஜய் சேர்ந்தா? அதாங்க இது சும்மாங்க. இது இந்த கூட்டமே விஜய் சந்தர்ப்பவாத அரசியல்வாதி, 10ஓட 11 அரசியல்வாதி. இப்ப மட்டும் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி கிடையாதா? அவர் ஆல்ரெடி எல்லா கூட்டணி பேசிதானங்க இருக்காரு. அவர் அதிமுக ஆல்ரெடி பேசியிருக்காரு, காங்கிரஸ் கூட ஆல்ரெடி பேசியிருக்காரு, எல்லா கட்சி கூடயும் பேசியிருக்காரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப ஈழத்தமிழரோட கொன்று குவித்தது காங்கிரஸ் தான் சொல்லிட்டு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதை நீங்க மறுக்கல. ஈழத்தமிழர்கள் கொன்று குவிக்கப்படுறதுக்கான காரணம் காங்கிரஸ் வந்துட்டு உதவிகளை செஞ்சது இலங்கைக்கு. அது நம்ம சொல்லல, ராஜபக்சே சொன்னாரு. ராஜபக்சே என்ன சொன்னாருனாக்கா இந்திய அரசாங்கம் தான் உதவி பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஊருக்கே தெரியும் பட்டவர்த்தனம். திமுகவும் காங்கிரஸும் இப்ப கூட்டணி தான் இருக்காங்க. அப்ப அந்த காங்கிரஸோட ஒரு கூட்டணி போறதுக்கு பிரச்சனை கிடையாதான். அப்ப அரசியல் தேர்தல் அரசியல் பொறுத்தவரைக்கும் அன்னைக்கான சூழல்ல என்ன முடிவு, நம்ம அதிகாரத்தை கைப்பற்றோம்னாக்கா யார் கூட வேணா கூட்டணி வைப்பாங்க, சமரசம் செஞ்சுக்குவாங்க, அதான் யதார்த்தம். அதை தாண்டி நம்ம அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னவா செயல்படுறோம், என்ன பிரச்சனைகள் எழும்புது அப்படிங்கறதா மேட்டரே. ஒரு ஊடகவியலாளரா விஜய் வந்து எந்த கூட்டணி போனா சரியா இருக்கும் நினைக்கிறீங்க? என்டிஏவா அல்லது தனிச்சு தான் நிக்கணுமா? தனிச்சுனா தன்னுடைய பலம் என்ன கேட்டா அவர் ஒன்னும் பெருசா சாதிக்க போறது கிடையாது. என்டிஏ கூட்டணிக்கு போறதா அவருக்கு அட்வான்டேஜ். ஏன்னாக்கா வச்சுக்கோங்க, இப்ப பவன் கல்யாண் என்ன அனுபவிச்சிருக்காரோ அந்த அதிகாரத்தை அனுபவிச்சிடலாம். இப்ப என்டிஏக்கு போறாரு 40 என்ன பலம் இருக்குங்கிறது பலமே தெரியாம போயிடும். அதுதானே பெரிய அட்வான்டேஜ். பலமே இல்லாம ஒரு கட்சிக்கு 40 சீட் கொடுக்க ஒரு கட்சி தயாரா இருக்குனாக்கா இதை விட பெரிய அட்வான்டேஜ். அதாவது நான் நிரூபிக்கவே இல்லை. இப்ப தேமுதிகவுக்கு வந்துட்டு ஒரு டோக்கன் கிடைக்கிறதுக்கு 2006 அவங்க நிரூபிச்சிருக்காங்க வாக்கு சதவீதம். 2009 10% வாக்கு எடுத்தாங்க அவங்க. அந்த 10%க்கு 40 சீட்டு கொடுத்தாங்க அந்த அம்மையாரு. இப்ப நான் நிரூபிக்காமலேயே என்னுடைய கூட்டத்தை பார்த்தே அவர் எனக்கு ஒரு 40 சீட் கொடுத்துட்டாங்க. 50 சீட் அது பெரிய அங்கீகாரம் தானே. இப்ப விசிகா வரலாற்றுல தனியா நின்னதே கிடையாது. ஆனா விசிகா அந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல நெகோசியேட் பண்ணி 2 எம்பி சீட் வாங்குறாங்க, 6 எம்எல்ஏ சீட் வாங்குறாங்க, 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னா அது பலம் தானே. அப்படியான பலத்துக்கு ஒரு தள்ளப்படுறாரு அப்படின்னாக்கா எனக்கு என்னன்னாக்கா விஜய் ஒண்ணு அப்படி பெரிய புரட்சிகரமான இயக்கத்தை கட்டி எழுப்பல. நீங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப திமுக மாதிரி ஒரு அண்ணாதுரை ஆரம்பிச்சு அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஐடியாலஜி இருந்து திராவிட கொள்கை இருந்து ஆரியத்துக்கு எதிராக நாங்க போராடுறோம்னு சொல்லி வர கட்சி வேற. இந்த கட்சிக்கு என்ன நோக்கு இருக்கு, என்ன பெரிய இலக்கு இருக்கு, ஒண்ணும் கிடையாது. இந்த கட்சியினுடைய நோக்கு இலக்கு என்னன்னாக்கா விஜய் சிஎம் ஆக்குறது. அப்ப எந்த காலத்துலயும் விஜய் சிஎம் ஆக முடியாது தனித்து நின்று போட்டிட்டு. அப்ப ஈஸியா டெப்டி சிஎம் ஆயிட்டு போயினால பவன் கல்யாண் மாதிரி.
அப்படிதான். அட்லாஸ்ட் என்னன்னாக்கா விஜய் சப்போஸ் நாளைக்கு இல்லாமல் போனாலும் அந்த கட்சியும் கரைஞ்சு தான் போக போகுது. இன்னைக்கு எப்படி விஜயகாந்த் இல்லாமல் போனா நடிகர் கட்சியில் அப்படிதான் ஆகும். கொள்கையற்ற நோக்கற்ற கட்சிகள் அப்படிதான் போய் நிற்கும். நீங்க பிரேமலதா கூட என்ன கொள்கை சொல்லுங்க பார்ப்போம், ஒன்றும் கிடையாது. இப்போ எப்படி இப்போ திமுக கூட்டணி ஓரளவுக்கு சொல்றதுக்காவது கொள்கை கூட்டணின்னு சொல்றதுக்காவது ஏதாவது முகாந்திரம் இருந்தது. இப்போ தேமுதிக போனதுக்கு அப்புறம் இப்போ அந்த சில கட்சிகள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ராமர் கோயிலை பத்தி அந்த அம்மா ஆதரவா பேசுறாங்க. ரெண்டாவது வந்துட்டு சனாதனத்தை பத்தி தப்பா பேசக்கூடாது அந்த அம்மா பேசுறாங்க. இடஒதுக்கீடு எதுக்குன்னு கேக்குது அந்த அம்மா. இந்தி மொழி படிக்கணும்னு அவங்க ஆல்ரெடி அவங்க கட்சியினுடைய கொள்கையே இந்தி மொழி படிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆக எப்பயுமே நம்புறதாங்க நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஆபத்தான ஒரு அவங்க அரசியல் வரதே ஆபத்து தான். நீங்க விஜயகாந்த் நல்லவர்னு சொல்லுங்க வல்லவர்னு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களுக்கும் அதுக்கெல்லாம் அந்த களம் கிடையாது. அரசியலுங்கிறது வந்து பாலிசி மேக் பண்றதுக்கான இடம். அரசியலுங்கிறது வந்து கொள்கை வழி நின்று மக்களுக்கான திட்டங்களை செய்யறதுக்கான இடம், கவர்னன்ஸ் பண்றதுக்கான இடம். அதற்கான கேப்பபிலிட்டி ஒருத்தருக்கு இருக்காங்கிறதான் பார்க்கணுமே தவிர நான் கூட தான் நல்லவன் நான் வந்துட்டு போய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எதையும் பண்ணிட முடியுமா? அரசியல்ல வல்லவர்களா இருக்கணும். அதை தாண்டி வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிப்படையில இருக்கணும். ஒரு கட்சிங்கிறது அந்த இயங்கியல் முறைங்கிறது வந்துட்டு அரசியலுக்கானதா இருக்கணும். அப்படி எந்த ஒரு நடிகர் கட்சி இது வரைக்கும் விளங்கினதா நான் பார்த்ததே கிடையாது. இவங்க எம்ஜிஆரை ஒப்பிட்டு சூடு போடுகிறாங்க. எம்ஜிஆருங்கிறது புலி, அது அண்ணாவினுடைய பாசறையில் வளர்ந்த போர்படை புலி. அதுங்களுக்கும் இந்த பூனைகளுக்கு சம்பந்தம் கிடையாது. அது கொள்கை வழி நின்று கொள்கை பாடல்களை பாடி கொள்கை முழக்கத்தை இட்டு தெருவுக்கு தெரு பேசி வீதிக்கு வீதி பேசி அது உருவான வரலாறு வேற. அது அரசியல்வாதி எம்ஜிஆர். இவங்கெல்லாம் வந்து சும்மா நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காளான்னும் பொழுது அவங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால அவங்கள பார்த்து இந்த பூனைகள் சூடு போட்டுக்குது. புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குது தெரியுமா? அந்த மாதிரி வந்து ஆசைப்பட்டு தோத்து போறாங்க அப்படிங்கறதான். விஜயை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு போனா ஒரு லாபம். என்டிஏ கூட்டணிக்கு போகாட்டியும் பிரச்சனை கிடையாது. ஒரு ப்ரொஃபைலா சப்போஸ் நம்ம பேசுறது பொய்யா போகுது, விஜய் தனித்து நிற்கிறார், 5% ஓட்டு எடுத்துட்டாரு, 20% ஓட்டு எடுத்தாருன்னா உண்மையிலேயே ஆச்சரியம் தான், பவர்ஃபுல்லான சக்தி தான். என்ன கேட்டா 2 விஷயங்க. உடனடியா அதிகாரத்தை பார்க்கணும்னா என்டிஏ போங்க. சப்போஸ் நீங்க உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நம்ம பெரிய சக்தியா உருவெடுப்போம்னாக்கா தனித்து நின்று உங்க வாக்கு சேவதம் என்னங்கிறத பாத்துருங்க. நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு, அவர் தான் முடிவு எடுக்கணும். நம்ம வந்துட்டு ஒன்றும் சொல்லி அனுப்ப முடியும். விஜய் பிஜேபி கூட்டணி சேர்ந்தா இதனால என்ன நன்மை, என்ன என்ன பிளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.